இந்த மாதிரியான சிற்பங்கள் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே பார்க்க முடியும். அப்படி ஒரு அற்புதமான சிற்பத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதிகாச புராணமான ராமாயணத்தில் முக்கியமான நிகழ்வுகளை தான் இங்கே சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடியவர் மெயின் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் தான். இந்த சிற்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாயக்கர் காலத்து சிற்பம். சீத்தையை கண்டறியறதுக்காக ஹனுமன் இங்கே இருந்து லங்கைக்கு கடல் வழியால் பயணம் மேற்கொள்கிறாரு. அப்போ பல சவால்களான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. அதுதான் சூரசை அப்படிங்கிற ஒரு அசுர மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அரக்கனுடைய மகள் அப்படின்னும் சொல்லலாம். அந்த சூரசையை இவர் சந்தித்த அந்த நிகழ்வை தான் இங்கே சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. ராமாயணத்தில் பல கதைகள் பலவிதமாக சொல்லப்படும். இதில் சொல்லப்பட்டிருக்க கதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசுர பெண்மணி எப்படி மாறுறாங்க அப்படின்னா ஒரு முதலையாட்டம், அதாவது ஒரு மிகப்பெரிய அசூர முதலையாட்டம் வராங்க. இவங்களை அனுப்புனது தேவர்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா ஹனுமனுடைய வீரம் மற்றும் பத்தாது, அவருடைய விவேகம் மற்ற விஷயங்களையும் சோதிக்கிறதுக்காக இவங்களை அனுப்புனதாகவும் சொல்லப்படுது. அப்படி இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹனுமனிடம், நான் உன்னை சாப்பிட்டு என் பசியை போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதாகவும், அதற்கு ஹனுமன் அவருடைய உடம்பை ரொம்ப பெருசாக ஆக்கினதாகவும், அதை கஷ்டப்பட்டு அவங்க முழுங்கியதாகவும், பிறகு அவங்க உடம்பை கிழிச்சு அவங்க வெளியில் வந்ததாகவும் சொல்லப்படுது. இதில் அப்படி வரும்போது அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சதாகவும் ஒரு சில கதைகளில் சொல்லப்படுது. நான் சொல்கிற எல்லா கதைகளும் ராமாயணத்தில் தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இந்த சிற்பத்துக்கு நம்ம மேட்ச் பண்ணும்போது அந்த கதைகள் மேட்ச் ஆகுது. ஸோ அதுதான் இந்த சிற்பத்தோட கதை. இந்த சிற்பத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான சிற்பம் இருக்குது, அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.